பிஜிஎம் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? நா, 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 நா. ஸோ இதுலயே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேரு யார் இன்டு த ரோஸ்ட் ஆஃப் மௌனம் பேசியது. நீங்க கேட்கலாம் 2002ல வந்த படத்தை இப்ப உட்காந்து ஏன் ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு. படம் நல்லா இருக்கே, என்ன பண்றது? அதாவது இதெல்லாம் வந்து ஹிடன் ஜெம், யாருமே அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அப்பயே இவங்க உட்கார்ந்து இந்த சூர்யா கேரக்டரை ரிலேட் பண்ணி சுத்திக்கிட்டு ஒரு ஜெனரேஷனே அந்த படத்தினால அழிஞ்சுது அப்படின்னா அதுக்கு மிகையாகாது. வந்தா அவளா போனா பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணி சொன்னா, இப்ப எவனையோ கூட்டு வந்து லவ் பண்றேங்கிறா அப்படின்றது வந்துட்டு அந்த படத்தை பாக்குறப்பதான் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்த சீனு. இதுக்குடா ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஸ்டோரி போடுறோம் எல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் போட்டிருந்தானுங்க. சரி, அதை விடுங்க, அதை பத்தி பேச வரும்ல. ஆனா ஸ்டோரி போட்டிருந்தானுங்க இந்த சீனை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து த்ரிஷா வந்து சூர்யா கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லியிருக்க மாட்டா. அவனை உன்ன மாதிரி ஒருத்தவர் தான் லவ் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொன்னான். அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு மீட்டப் தான், லைக் பெருசா எங்கன்னா நேர்ல கூட பைக்ல மீட் பண்ணிருக்க போயிருப்பான், மாட்டாங்க. பைக்ல கூட்டு போயிருப்பான். இன்னொரு இடத்துல கால் பண்ணி நான் ஒருத்தன் லவ் பண்ணேன்னு சொல்லல, அவனை பத்தி பேசணும் அப்படின்னு இருப்பா. தலைவன் ஒண்ணு மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். போடு, என்னதான் அவன் சொன்னான், நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அக்கப்படுவான், இது பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைப்பான், அது எல்லாமே பண்ணுவான். ஆனா அவன் லவ் பண்ணவே மாட்டான். அந்த படத்துல வந்துட்டு ஒரு இடத்துல கூட இவ வந்து இவனை லவ் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே அவன் காமிச்சிருக்கவே மாட்டானுங்க. ஆனா இவனா டெல்லுல இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு. கடைசியில அந்த சீன் எல்லாம் பாக்குறப்போ அப்படியே அவளை வந்து பாக்குறப்ப இவன் வந்துட்டு அப்படியே உடஞ்சு போற மாதிரியும் எனக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏய், அவனை லவ்வே பண்ணலடா, நீ என்ன பிரேக்கப் பிரேக்கப் ஆன மாதிரி போயிட்டு இருக்க, ஏதோ ஒண்ணு சீட் பண்ண மாதிரியும். அதுக்கடுத்து வர பாட்டை வந்துட்டு எப்படின்னா, பெண்கள் என்றால் பாவம், பொய், காதல் என்றால் சாபம், இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஸ், யோசிக்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் பதில். ஜெனரேஷனையே ஒரு 5 வருஷம் ஜெனரேஷனையே அந்த படம் அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூர்யா பார்த்தா பாதி பேருக்கு மேல இங்க எப்படி சுத்திட்டு இருந்தானுங்க அப்படின்னா, ஏய் இது தாண்டா கெத்து, அப்படி போற அப்படி போறதுதான் கெத்து, நடந்து போறதுதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அந்த பாட்டுல வர மாதிரிதான் காதல்னாலே சாபம், பெண்ணுனாலே இவதான் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஹேட் ஹேட் பொண்ணு மேல ஹேட் வச்சு சுத்திட்டு இருந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான படம் அது. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஆமா, அந்த படத்துல ரிலேட்டபிள் இன்னொரு விஷயம் சொல்லல. இந்த இவர் இருக்கார்ல, இவரு 22,000 ஸ்டெப்ஸ் எங்களை அன்னைக்கு நடக்க வச்சிருக்காரு. நாங்க நடந்தது மட்டும் அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க. எங்களையே அவர் நடக்க வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு நடந்திருப்பாருன்னு. அப்ப அதான் அந்த படத்துல வருது லிட்டரலி அவர் தான் சூர்யா. அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் நடக்க பிடிக்குமோ அவங்க வாக்கிங் வாக்கிங் எமோஜி போடுங்க. நாங்க அதையும் பார்த்து லைக் பண்ணுவோம். ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நாங்க வந்துட்டு பார்த்து எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் எங்க சேனலோட ஸ்பெஷாலிட்டி. இது ரிவ்யூ எல்லாம் கிடையாது. நான் என்ன ஆச்சுன்னா, Feb 14 அப்போ படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ரீ ரிலீஸ்க்கு போய் வீட்டுல சும்மா தான் இருந்தோம், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இந்த படம் அவனை ஃபுல்லா எப்பவுமே ஃபுல்லா பார்த்ததே இல்லை. எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் தெரியும் லைக் கடைசியில லைலா வருவாங்க, இவன் விட்டு போயிடுவான், அந்த அவளே வந்தா, அந்த எல்லா சீனுமே எனக்கு தெரியும். ஆனா நான் படம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பார்த்ததே இல்லை. சரி ஒரு படத்தை பார்ப்போம், சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே தியேட்டர்ல கத்தி செலிப்ரேட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்துச்சு படம். என்ன அது அப்ப வந்த படம்ன்றதுனால அப்ப வந்து எப்படி மினிமம் படத்துக்கு 7 பாட்டு இருக்கணும், 8 பாட்டு இருக்கணும்னு அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு படம் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அது அப்ப வந்து கமர்ஷியல் ஃபார்மேட்ல அது பண்ணிருப்பானுங்க. மத்தபடி பார்த்தா படம் ரொம்ப ஜாலியான படம் தான். நீங்க நீங்க எப்படி சொல்றது, ரொம்ப இன்டெப்தா யோசிக்க அதெல்லாம் இல்லாம சும்மா ஜாலியா பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சூர்யா கூட ரிலேட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ரிலேட் ஆவீங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும். ஹீரோயின் சும்மா அந்த ஹீரோயின்னாலே வந்துட்டு ஹன்சிகா, இல்ல அந்த காலத்துல வந்த மாதிரி ஸ்ரீதேவி, இல்ல ஸ்ரீ திவ்யா, ஸ்ரீ வித்யா, யாரா வேணா இருக்கட்டும். அந்த மாதிரி இல்லாம நார்மலா ஒரு ஒரு நார்மலா இப்போ காலேஜ்ல ஒரு 2010 to 2005ல அந்த காலத்துல எப்படி காலேஜ் போயிட்டு இருப்பாங்க, சும்மா ஒரு ஒரு சாதாரண ஒரு சுடி ஏதாவது அந்த மாதிரி போட்டுட்டு நார்மலா ஒரு பொண்ணு அந்த மாதிரி காமிச்சிருந்தானுங்க. ஒரு நார்மல் தமிழ் பொண்ணு மாதிரி இருந்தா த்ரிஷா அந்த படத்துல பார்க்க இருந்தாங்க. மரியாதைக்குரிய த்ரிஷா. ஏன்னா அப்புறம் சண்டைக்கு வருவானுங்க, ஏன்னா கிரிக்கெட்டர்ஸ் கூட விட்டுருவானுங்க. ஏய் ஏய் ஏய், எப்படி எப்படி சொல்ல போச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு இருப்பானுங்க. சோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்ப வந்து இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அண்ணி சிஎம் ஆயிடுவாங்க. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவன் கமெண்ட்ல திட்டிட்டு இருப்பானுங்க, ஏய் எங்க சிஎம் எங்க சிஎம்மே பார்த்து இப்படி பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிட்டு இருப்பானுங்க இவன் வந்து இப்படி கமெண்ட்ஸ்ல. பேசுவீங்க, அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. இதுதான் காரணம். 2 சீன் அப்படியே கதை இப்படி ஓப்பன் ஆகுது ஆயிட்டு வருது. அதுக்கப்புறம் அவங்க சூர்யா அவங்க அப்பா என்னன்னா ஏதோ ஹோட்டல் வச்சிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா என்னன்னா அவங்க அப்பா பயங்கர கூலா இருக்காரு. எப்படின்னா பையன்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் கோவப்படுறாப்புல. கடைசியில பையன் வந்து இப்படி லவ் பண்றப்பானே, ஹேய் சில்றா, இதெல்லாம் அந்த வயசுல வர்றதுதான். சோ எனக்கு உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பயங்கர சில்லா இருக்காரு. சரி, சில்லா இருக்கிற ஃபாதர் தான் போல டீல்ல உள்ளான்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் லவ் பண்ற பொண்ணோட அப்பா அதை விட சில்லா இருக்காரு. அந்த பையனே அடிக்க ஆள் அனுப்புறாரு. இப்போ அடியெல்லாம் போட்டா எவ்வளவு காசு தரணும்? சந்தானம் ஒரு படத்துல அடியால போட்டதுக்கு கொத்தடிமையா இருப்பான்டா. அந்த பொண்ணோட அப்பா என்னன்னா அடியாலாம் அனுப்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடியாலாம் அனுப்பிச்சிட்டு அடுத்த நாளே வந்துட்டு சூர்யாவை சண்டை போட்டோடனே நான் பண்ணது தப்புதான் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கண்ணு முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான், ஓரமான்னு பாத்துட்டு இருப்பான். நீ நீ இப்போ ரொமான்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துட்டு கதவை திறந்து பாத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் படத்துல வந்து 60ல் ஆரம்பிச்சோம் இன்னமும் முடியலையே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சின்ன வயசுல அது அப்படி ஓட்டி விட்டுருவேன் பாட்டு வந்தாலே இப்படி பட்டனை வைக்கி டப் 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 ஓட்டி விடுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்கிப் 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 அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல அப்படி பண்ண முடியல. அது அது ஒரு அது ஒரு பாட்டெல்லாம் ஃபிளா. என்ன பாட்டெல்லாம் நினைச்சேன்னா வந்துட்டு சரி கண்ட இடத்துல வச்சிருக்கானுங்க. பிஜிஎம் வந்து விளாண்டுருக்கான் என் தலைவன் யுவன் வந்து நா 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 தப்பா அது பாடுறான் தப்பா பாடுறான், ஏய் தப்பா தப்பாதான் பாடுறான், பாடுவேன். ஏய். தப்பா பாடுவேன் ஆனா பாடிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் மேட்ரு. பாடிக்கிட்டே இருப்பேன். உண்மையா ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே வெளில வரோம். வெளில நான் நடந்து போறேன். நான் தான் சூர்யா அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல வந்து யாரும் அதான் தாக்க அதான் வேணாம். அதான். வர 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 என்னன்னா நான் சரி இது அதாவது லிட்டரலி நான் பிறக்கறதுக்கு முன்னாடி வந்த படம் கரெக்டா. நான் நினைச்சேன் ஓகே இந்த படத்துக்குலாம் நம்ம எங்க ரிலேட் ஆக போறோம், அலைய அப்போ அப்போ வரையில வச்சு ரிலேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தா சூர்யா பார்த்து நாடாத உட்காந்துட்டு இருக்க ஐடியாஸ். அவங்க தேட்டர்லயே கை காமிச்சு லிட்ரலி மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன் நானு. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அந்த ஒரு மேனிபுலேட்டிங் சீன் ஒன்று வரும். சூர்யா வந்து அந்த ஒரு சேர்த்து வைக்க போயிட்டு ம். அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா கூடயே அந்த சீன்ல எல்லாம் அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏமாதான் தப்புன்னு சொல்லி அப்படியே வருஷம் ஓடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீனுக்குலாம் நான் தேட்டர்ல அப்படியே டிக்கெட்லயே கிழிச்சு போட்டு பறக்க விட்டுட்டு இருந்தோம் நாங்கெல்லாம். அப்படியே எப்படி சொல்றது அந்த மாதிரி ஒரு சீனு. அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா மத்தபடி வந்துட்டு இந்த லவ்னா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் சாப்பிடணும், ஹவு டு ஓப்பன் த டோர் அப்படின்னு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருப்பானுங்க. அதுக்கு வந்து ஒரு 27 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். கதவு திறக்க தெரியாடா உங்களுக்கு? கதவு திறக்க தெரியலையா? அந்த அந்த மாதிரிதான் அந்த அந்த இருந்துச்சு. 27 மில்லியன்ல 1 மில்லியன் எங்க வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட். அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதான் விஷயம் இதுதான் என்னன்னா படம் செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். படம் வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்ததே இல்லைன்னா போய் பாருங்க. மற்றபடி கேடிவில சும்மா தான் இருப்பேன் வீட்டில் 24 மணி நேரம் அடிக்கடி படம் பார்ப்பேன். இந்த படம்லாம் 1000 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னா பார்க்காதீங்க. ஏன்னா வேஸ்ட். சும்மா போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்குற படம்லாம் கிடையாது இது. மற்றபடி எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் யாரெல்லாம் வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா அப்படின்னீங்களோ அவங்களாம் வந்துட்டு போய் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போடுங்க. யார் யாரெல்லாம் வந்துட்டு ஆஹ், கல்யாணம் பண்ணுவீங்க அவங்களே அப்படின்னா 2 ஹார்ட் போடுங்க. கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 3 3 ஹார்ட்டா போட போறாங்க. என்னது சொல்றேன் அப்புறமா சொல்றேன். சரி சொல்லுங்க பாய், உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு எப்படி பிடிச்சிருந்துச்சு? எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க 10க்கு? நானா ஏய் அதாவது ரேட்டிங் வைஸ் எல்லாம் பார்த்தா 10க்கு 6 தான் கொடுப்பேன், 6.5 தான் கொடுப்பேன் வச்சுக்கோயேன். எனக்கு படம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு தான் அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் சூர்யா கேரக்டர் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஏய் நம்மள மாதிரியே பண்றான்டா, ஃபூல் லிட்டரல் ஃபூல் சூர்யா. அது கைஸ் வந்து நம்மள அந்த மாதிரி ஃபூலா இருந்திருப்போம். அதான் உட்காந்துட்டு உட்காந்து சேட் பண்றது, அப்படியே அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களே நினைச்சிட்டு இவங்க தான் நம்ம அதுக்கடுத்து ஒரு 40 வருஷம் இவதான் நம்ம கூட வரப்போறா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் ரியாலிட்டி நான் இல்ல இப்படி நான் வந்திருக்கு ஏய் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இவன் ஏய், ஏய், ஏய். எவன் சான்ஸ் நானா இருக்க சான்ஸ் உங்களுக்கு தெரியும்.